ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு தெரிஞ்ச 3 தோசை வெரைட்டிஸ் தாங்க என் கிட்ஸுக்கு நான் எப்படி செஞ்சு தருவேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பீட்ஸா தோசைங்க. ஒன்றும் இல்லை, நார்மலான தோசை பேட்டரை வந்து நம்ம நார்மலாக தோசை போடுற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மொந்தமாக போடுங்க, ரொம்ப ஒல்லியாக போடாமல். இதில் வந்து பீட்ஸா சாஸ் இல்லை டொமேட்டோ சாஸ் இல்லை எதுவுமே இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து வீபோவோட பாஸ்தா அண்ட் பீட்ஸா சாஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ண பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி அங்கங்கே வந்து போட்டுக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. இப்போ வந்து குடமிளகா இருக்கும்ல, அதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வச்சே 2-3 வெரைட்டியாக அன்றைக்கி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ ஸ்லைசஸை வந்து சேர்த்துக்கோங்க. எப்பயும் ஒரே மணி செஞ்சு தராமல் வீட்டில் இருக்கிற நேரம் கிட்ஸு சண்டே சாட்டர்டே வீட்டில் இருப்பாங்களா, அந்த மாதிரி டயத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரையில் கிட்ஸு வந்து எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேரட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்லைஸ் இல்லைங்க, கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் கார்னுக்கு பதிலாக வந்து கிரேட்டட் கோகோனட் வந்து நான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பூ வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. தேங்காய் பால், தேங்காய் பூ, தேங்காய் வந்து ரொம்ப ஹெல்தி. சமைக்காமல் அப்படியே பச்சையாக சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மொசரல்லா சீஸ் ஆர் செடார் சீஸ். என்கிட்ட இன்றைக்கி வந்து செடார் சீஸ் தான் இருந்துச்சு. நான் அதை வந்து கிரேட் பண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் நான் சொன்னேன்ல, முதலே சொன்ன மாதிரி ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ வந்து மூடி போட்டு கீ போட்டு குக் பண்ண வச்சுக்கோங்க. தேங்காய் பால் இந்த மாதிரி அதில் நாட்டு சக்கரை, வாழைப்பழம் இந்த மாதிரி சேர்த்தலாம். அடிக்கடி வந்து கிட்ஸுக்கு கொடுத்துட்டே இருங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ நமக்கு பீட்ஸா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக வந்து அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆனவனே எடுத்து கிட்ஸுக்கு சர்வ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு எம்மியான பீட்ஸா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. என் கிட்ஸ் வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்படியே இதில் மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸு இல்லை ஓரிகனோ இல்லை வெஸ்டர்ன் ஹர்ப்ஸ் இருந்துச்சுன்னா வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து என் கிட்ஸ் வந்து அந்த மாதிரி லைக் பண்ண மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி நான் கொடுத்தேன். சாப்பிட்டு மம்மி ரொம்பவே எம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் கிட்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஸ்வீட் தோசை. என்னோடய 2வது பையன் வந்து காரம் அவ்வளோவா இருந்தால் சாப்பிட மாட்டான். ஸ்வீட் இருந்துச்சுன்னா நல்லாவே சாப்பிட்டுக்குருவான். அவனுக்காண்டி புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு தோசை பேட்டர் போட்டு கொஞ்சமாக கீ போட்டுக்கிட்டேன். அதே சேம் ப்ரொசீஜர் தாங்க. தேங்காய் வந்து துருவி வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, அதை வந்து போட்டுக்கிட்டேன். இதோடு சேர்த்து உங்கள்கிட்ட என்ன பனானா, ஆப்பிள் என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸுமே இல்லை, அதனால நான் வெறும் கிரேட்டட் கோகோனட் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். எப்பயும் ஒரே மணி கொடுக்காம கிட்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான வேலை, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை. பீட்சானாலே பசங்க அந்த பேருக்கே வந்து சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க. இப்போ வந்து கண்டென்ஸ்டு மில்க் இருக்குல்ல, அது சேர்த்துக்கோங்க. இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் வெல்லம் இருந்துச்சுன்னா நல்லா அதை காய்ச்சி, நல்லா கம்பி பதத்தில் காய்ச்சி அதை வந்து மேலே வந்து ட்ராப் விட்டுக்கோங்க. இல்லை பால் பவுடர் இருந்துச்சுன்னா கூட பால் பவுடரோட கொஞ்சமாக நல்லா கெட்டி பாலை வந்து இது செஞ்சு மிக்ஸ் பண்ணி அதை வந்து சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே அதே மாதிரி சீஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சாய்ஸ் தான். நம்ம எப்படி வந்து செஞ்சு கொடுத்தாலுமே வந்து பசங்க வந்து சாப்பிட தான் செய்வாங்க. என்ன அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி வேலை வந்து செய்யும்போது இன்னுமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக வந்து சாக்லேட் சிரப் ஹர்ஷேயில் வரும்ல, அந்த சாக்லேட் சிரப் வந்து சேர்த்துக்கிட்டேன். பசங்கனாலே வந்து சாக்லேட் பிடிக்காத பசங்களே இருக்க முடியாது. அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சேர்த்துக்கோங்க. இதிலே சாக்கோ சிப்ஸு இந்த மாதிரி சேர்க்கலாம். அன்றைக்கி வந்து என்னோடய பையன் இதுவே போதும் மம்மி அப்படின்ட்டான். அதனால் டூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வந்து அவங்க பசங்களுக்கு பிடிக்குதோ அது மாதிரி சேர்த்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சீஸ் மெல்ட் ஆகிற வரையும் லிட் க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு அப்பிடைசிங்காக இல்லாட்டினாலும் டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. இப்போது எம்மியான ஸ்வீட் பீட்ஸா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் வெறும் வெஜ்ஜு தோசை மாதிரி தாங்க. பீட்ஸா சாஸ் என்கிட்ட கெட்சப் எதுவுமே கிடையாது. சும்மா நார்மலாக வெறும் காய்கறியும் தோசை பேட்டர் மட்டும் இருக்குன்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை ஊற்றிட்டு சுற்றி வந்து கீ சேர்த்துக்கோங்க.
ஃபஸ்ட்டு செஞ்சிருந்தாலும் அதே ப்ரொசீஜர் தான். வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து குடமிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து கேரட்டை வந்து துருவி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் எனக்கு தெரிஞ்ச வெரைட்டிஸ் தோசை வெரைட்டிஸில் ஒரு 3 வெரைட்டிஸ் காட்டியிருக்கேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு போக போக வந்து இன்னும் நிறையா வந்து எனக்கு தெரிஞ்ச தோசை வெரைட்டிஸோ டிஃபன் வெரைட்டிஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து கிரேட் பண்ண சீஸை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது லிட் க்ளோஸ் பண்ணி சீஸ் மெல்ட் ஆகிற வரையும் குக் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலான வெஜ்ஜு தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக வந்து சாஸ் இருந்தாலே போதும். இல்லை ஒரு சில குழந்தைங்களாம் வெறும் வாயிலே அப்படியே சாப்பிடுவாங்க. இப்போ அவ்வளோதான், நமக்கு எம்மியான வெஜ்ஜு சீஸ் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச 3 தோசை வெரைட்டிஸ் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.